शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பால் பிரண்டனை பற்றி நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி சுவிட்சர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்தார், மகாபிரிவாளை எப்படி தரிசனம் பண்ணினார், கேஎஸ் வெங்கடரமணி அப்படிங்கிற பத்திரிகையாளர் மூலமாக செங்கல்பட்டுக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணார்னு பார்த்தோம். தன்னோட அறைக்கு வந்துட்டார். யார்? சென்னையில் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் அவர் சுவிட்சர்லாந்து போயாகணும். ரமண மகரிஷி இந்த முறை தரிசனம் பண்ண முடியாது, நம்ம இன்னொரு முறை தான் வந்து தரிசனம் பண்ணணும்னு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். படுத்துட்டார், தூங்குறார். அவர் தூங்குகிற போது அவரை யாரோ தொட்டு எழுப்புற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம என்ன தான் தூக்கத்தில் இருந்தாலுமே நல்லா அயர்ந்து தூங்குகிறோம். நம்ம பொண்ணோ பையனோ மனைவியோ அப்படி தட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தட்டி எழுப்புறா, தட்டினாலே போகிறோம், உணர்வுகள் தூண்டப்படும். சத்தம் ஒன்றுங்கிறது இல்லை. ஏங்க எந்திரிங்க, ஏங்க மணி 5:30 எந்திரிங்க, குரல் தேவையில்லை. அப்படி தொட்டாலே, தூக்கத்தில் இருந்தாலே அந்த உணர்வுகளால் தூண்டப்பட்டு நம்ம முழிச்சு பார்ப்போம். ஓ இந்த வர அப்படிம்போம். அரோவரை தொட்டு எழுப்புற, சட்டுன்னு எழுந்திருக்கிறார். ஏன்? ரூம் தாப்பா போட்டிருக்கு. பால் பிரிண்டன் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கார், வேறு யாரும் கிடையாது. அவர் மட்டும்தான் படுத்துன்னு இருக்கார். ரூமு தாப்பா போட்டிருக்கு, உள்பக்கம் தாழ்பாள். யார் தொட முடியும்? யார் அவரை தொட்டு எழுப்ப முடியும்? எழுந்து கண்களை தொடச்சுண்டு பார்த்தா கதவு உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு. என்ன கவனிங்க, கதவு உள்பக்கம் தாழ்பாள் போட்டிருக்கு. அது பக்கத்தில் மகாபிரிவா நிற்கிறார். மகாபிரிவா நின்று கொண்டு இருக்கிறார். அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் பால் பிரண்டன் தங்கியிருந்த அறைக்குள்ளே ஒரு ஒளி வெள்ளத்தில் தோன்றுகிறது. அவர் சொல்லுவார், பால் பிரண்டனே சொல்லுவார், அவரை சுற்றி ஒளி தென்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கார். பெரியவா நிற்கிறார். இவருக்கு புரியல, புதுசு. இப்போ நம்மெல்லாம் தமிழில் பார்த்தோன்னா நம்ம நிறைய படிக்கிறோம். என்ன கதை? பேய் கதை, பிசாசு கதை, ஆவி கதை, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த சினிமாலாம் ட்ராமாலாம் நிறைய நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, நமது கலாச்சாரத்தில் கிராமங்களில் இருக்கிற காவல் தெய்வங்கள் இரவு நேரத்தில் இந்த கிராமத்தை வலம் வந்து காவல் காப்பதாக ஐதீகம். ஒரு மாரியம்மன் இருக்குன்னா அந்த மாரியம்மன் கிராமத்தை காவல் காப்பா. சில கிராமங்களில் கேளுங்களேன், ராத்திரியில் கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்பா. ராத்திரியில் கொலுசு சத்தம் கேட்கும். ராத்திரியில் குதிரையில் யாரோ போகிற மாதிரி சத்தம் கேட்கும்பா. டக் 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 குதிரை போகும்போதில்ல, அதுமாதிரி சத்தம் கேட்கும்பா. அந்த ஊரில் காவல் தெய்வம் ஐயனாராக இருப்பார். இன்றைக்கி உண்டு தமிழகத்தில், இன்றைக்கும் இது போன்ற கிராமங்கள் உண்டு, இருக்குது. ராத்திரியில் காவல் காக்கும். இங்கே மகாபெரிவா தாழ்பால் போட்ட ரூமுக்குள்ளே தோன்றுகிறார்னா
அவர் இதெல்லாம் படித்ததில்லை. அவர் பார்த்து ஆச்சரியப்படுறார், பிரமிச்சு போகிறார். பெரியவாளை பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெரியவா சொல்கிறார், நீ ஊருக்கு போயிடாத, நீ நாளைக்கு ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு ஊருக்கு புறப்படாத, உன்னோட பயணத்தை தள்ளி போடு, உன்னோட பயணத்தை தள்ளி போடு. நீ ரமண மகர்ஷியை திருவண்ணாமலை போய் பார்த்துட்டு போகணும், அவரை போய் பார்த்துட்டு போகணும். அது உனது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அவருக்கு சொன்னதுனால தனது பயணத்தை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ரமண பகவானை பார்த்துட்டு அப்புறம்தான் போனார் பால் பிரிண்டன். இதைத்தான் தன்னோட நூலில் எழுதியிருக்கார். எனது அறைக்குள்ளே பெரியவா தோன்றினார். அந்த சமயத்தில் நான் எனது உடம்பை கிள்ளி பார்த்தேன், எனக்கு வலித்தது. அதை ஒரு புன்முறுவலோடு மகாபெரியவா பார்த்தார் அப்படின்னு எழுதியிருக்கார். சாட்சாத் பெரியவா தோன்றியிருக்கார் அந்த அறைக்குள்ள. இதை ரசித்து எழுதியிருக்கார், லயிச்சு எழுதியிருக்கார். இதைத்தான் ஒருத்தர் கேட்குறார். ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம காஞ்சிபுரத்தில் பெரியவாளை சந்திக்க வந்திருக்கிற, தரிசனம் பண்ண வந்திருக்கிற பக்தர்களில் ஒருத்தர் கேட்குறார், பெரியவா ஒரு இடத்துல இருந்து கொண்டே இன்னொரு இடத்தில் தோன்ற முடியுமா? பால் பிரிண்டன் தன்னோட அனுபவத்தில் எழுதியிருக்காரே அப்படின்னு கேட்டிருக்கார். பெரியவருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பெரியவா சொல்லுவாரா, ஆமாண்டா நான் தான்டா, நான் இங்கேருந்து அங்கே போய் தோன்றினேன் அவருக்கு முன்னாடி சொன்னேன்னா அது ஜம்பம், தம்பட்டம். அது நம்மளை பற்றி என்ன சொல்கிறது, ரொம்ப கிராமத்து பாஷையில் நம்மளாம் பீத்திக்கிறதுன்னு சொல்லுவோம். என்ன பெருசாக பீத்திக்கிற நீ அப்படிமோ. பெரியவா அப்படி சொல்லவே மாட்டார். ஆமாம் நான் தான் போய் சொன்னேன், இங்கேயே இருந்தேன் அங்கே போய் சொன்னேன் அப்படியே சொல்ல மாட்டார். பெரியவா என்ன திரும்ப சொல்கிறாராம், ராத்திரி படுக்கிற போது நல்ல நினைவுகளோடு படுக்கணுங்கிறது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாராம். எழுந்து உள்ளே போயிட்டாராம். இவ்வளோ தான் சொன்னார் பதில். ராத்திரி படுக்கிற போது நல்ல நினைவுகளோடு படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் பிரிண்டன் அன்றைய தினம் இரவு உறங்கச் செல்கிற போது மகாபெரிவாளை நினச்சிருக்கேன், பெரியவா நீங்கள் சொன்னேள் ரமணரை பார்க்கணுன்னு, ஆனால் நாளைக்கு நான் ஊருக்கு போகணும், ஃப்ளைட்டு ஏறணும், சுவிட்சர்லாந்து போகணும், நான் ரமண பகவானை தரிசிக்க முடியாதே, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் பதில் சொல்லணும்னு நினச்சி படுத்திருக்கார். அன்றைக்கி பெரியவா அவருக்கு வந்துட்டார். இது பால் பிரிண்டனுக்கு மட்டுமல்ல, நம்ம அத்தனை பேருக்கும். ராத்திரி படுக்கிறப்ப, நம்மலாம் குழந்தையாக இருக்கிறப்ப, சிறுவனாக இருக்கிறப்ப அம்மா அப்பா என்ன பண்ணுவா, டேய் நெத்தியில் விபூதி விட்டு விடுவா, விட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, படுப்போம். இன்றைக்கி எங்கே இருக்குது? இன்றைக்கி அதெல்லாம் இருக்கா? தெய்வ நினைப்பு, மகான்கள் நினைப்பு எப்போதும் இருக்கணும். குறிப்பாக படுக்க போகிற போது, அப்போ தான் நல்ல கனவுகள் நல்ல நினைவுகள் நமக்கு வருங்கிறத மகாபெரிவாளே இந்த இடத்துல சொல்கிறார். நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.